வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மவுண்ட் வாசெக்ட சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாரும் இந்த ஹுவா ஷாடோ செக்டுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உடாங் செக்ட ஒரு வழியா அந்த ஊரை விட்டு துரத்திட்டாங்க. சோ இந்த உடாங் செக்ட் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிளான மூஜினை சந்திப்பாங்க. உடாங் செக்ட சேர்ந்த ஒருத்தன். சோ இவனை சந்திச்சு இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கான லொகேஷனை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் இன்னொருத்தரும் கேட்டிருப்பா. நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் நான் வழிபோக்கன் திருடன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அந்த மூஜின் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். அந்த மூஜினை போட்டு அடி அடின்னு அடிச்சு அதுல அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவான். இப்ப அந்த ஜின் ஹியூன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த சமாதி, அதாவது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுன்னு சொல்லப்படுற இந்த இடம் நம்ம ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட சமாதி அப்படின்றத சொல்லியிருப்பா. இப்பதான் நம்ம சிங்மிங் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சோ இதுல இருந்து தான் கதை நவுற ஆரம்பிக்குது. என்னன்றத சொல்றேன். இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றவர் யாருன்னா, இப்ப இருக்கிற காலத்துல இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம சிங்மிங்கோட பழைய லைஃப்க்கு முன்னாடி இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு அவரோட நேரத்துல. சோ அப்படி இருந்த ஒருத்தரோட கிரேவியார்டு தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டு அப்படின்றத நம்ம சிங்மிங் இப்ப தெரிஞ்சுக்கிறான். ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அவர் இல்லாம எக்கச்சக்க பேரை ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லி இருப்பாங்க. காலப்போக்குல நிறைய பேர் ஸ்ட்ராங்கஸ்டா மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சிங்மிங்குமே ஸ்ட்ராங்கஸ்டா மாறினா. அப்படி இருக்கிறப்ப பர்டிகுலரா அவரோட கிரேவ்ல அப்படி என்னதான் இருக்கு? அதே மாதிரி உடாங் செக்ட் இது எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு ஒன்னு சின்ன செக்ட் கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய செக்ட் ஆச்சு, இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத கேட்பான். இப்பதான் நம்ம ஜின் ஹியூன் சொல்லுவான், உடாங் செக்டுக்கு ரீசெண்டா உடாங் செக்டோட ஒரு அவுட்டர் செக்ட எவனோ ஒரு திருடன் வந்து திருடி இருக்கானா. அப்படி திருடும் போது அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒரு ட்ரெஷர் மேப் இருந்திருக்கு. சோ அந்த ட்ரெஷர் மேப்பை இவனுங்க எல்லாத்தையும் வந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு அது இந்த நான்யாங்குக்கு பக்கத்துல இருக்குன்னு. சோ நான்யாங்குக்கு பக்கத்துல இருக்குனாலும் அது கரெக்டா எங்க இருக்குன்னு இவனுங்களுக்கு தெரியலையா. அதனாலதான் இந்த நான்யாங்குக்கு வந்து இங்கேயே ஒரு அகாடமிய இல்ல ஒரு அவுட்டர் செக்ட உருவாக்கி இங்க இருந்து தங்கி அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு ஹுவா ஷாடோ செக்ட் குறுக்க வருமோன்னு சொல்லிட்டு ஹுவா ஷாடோ செக்ட இங்க இருந்து துரத்தணும்னு நினைச்சிருக்கானுங்க. இதுதான் இவங்க வந்ததுக்கான காரணம். இப்பதான் நம்ம சிங்மிங்குக்கு இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு, உடாங் செக்ட் எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்ற காரணம் புரிய ஆரம்பிக்குது. சரி, முதல்ல அந்த கிரேவியார்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பா. இதை கேட்ட உடனே இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு அவ்வளவு தூரம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. சொன்ன உடனே, தெரியாதா, இங்க என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா, இதே நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னா நீ ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுற, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த ஜின் ஹியூன் இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் பத்தி சொல்லுவா. அதாவது இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றவர் யாருன்னா, இவர் எந்த ஒரு செக்டை சேர்ந்தவர் கிடையாதா. இவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதா. இவர் திடீர்னு ஒரு நாள் இந்த ஜியாங்குக்கு வந்திருக்காரு. வந்து நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு கேட்டிருக்காரு. அப்படி கேட்டு அவங்கள தோக்கடிச்சு அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேவரட் ஸ்வாட் எதுவோ அதை பரிசா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இப்படிதான் நடந்திருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாரும் அவர்கிட்ட பெட் பண்ணி அவங்களோட ஸ்வாட தோத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரூமர் வந்து இங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, இவரு வாங்கிட்டு போன எல்லா ஸ்வாடையும் ஒரே இடத்துல வச்சிருக்காரா. இதுதான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டு. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல எக்கச்சக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ஸ்வாட் எல்லாமே இருக்கா. இதனாலதான் அவரை ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதா, அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாலேஜும் இருக்கா. ஒருவேளை இந்த ஸ்வாட் கிரேவியார்டு யாருக்கு கிடைக்குதோ அவங்க இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டா மாறுறது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே ஆள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் பேச ஆரம்பிச்சிருவான். சரி எனக்கு புரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது வெறும் ஒரு ரூமர் தானே, அதை நம்பிட்டு உடாங் செக்ட் இங்கேயே கிளம்பி வந்திருக்கீங்க இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டரோட கிரேவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த ஜின் ஹியூனும் ஆமான்றுவான். ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த மூஜினை எடுத்து பலார்னு ஒண்ணு கொடுப்பா. மூஜினை அடிச்சுக்கிட்டே கேட்பா, ஏண்டா நீ பொய் சொல்ற, நீ இப்படிதான் உன்னோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே இந்த ஜின் ஹியூனு, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது, என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு இல்லைன்னே வச்சுக்கிருவோம். அப்படின்னா நீ சொன்னது உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், அப்ப சொன்னது யாரு, இவன் தான், அப்ப இவன் தான் பொய் சொல்லியிருக்கணும். அப்ப இவனை அடிச்சு எழுப்பி கேட்டா இவன் என்ன உண்மைன்றத சொல்லிடுவால. என்ன சொன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாலேஜ் தேவைப்படுதா, அந்த சேர்த்து வச்ச ஸ்வாடெல்லாம் தேவைப்படுதா, அதுக்குதான் இந்த உடாங் செக்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். உங்க செக்ட உருவாக்குனாரேடா ஒருத்தரு, அந்த சேஜ் சாம் போங்னு, அவர் மட்டும் இதை கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் சமாதியில இருந்து எந்திரிச்சு வந்து உங்களை அடிப்பாரா. ஏண்டா இப்படி புள்ள பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க, அதுவும் நீ ஜூனியர்ஸ்க்கு வேற பொய் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஜினை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஏற்கனவே அடி வாங்கிதான் அந்த நிலைமையில இருக்கான், அவனை திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான்.
இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செத்துருவானேன்னு சொல்லும் போது அதுக்குதான் அவன் அடிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு வேற அடிப்பான். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ட்ரெஷர் மேப் உன்கிட்ட தானே இருக்கு, அதை உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நானே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னைய முட்டாளாக்க ட்ரை பண்ணா பாத்தியா இவன், அதுக்கான பிரைஸ இவன் தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட கையில கீயை கொண்டு வந்து அது மூலமா அவனை அப்படியே குத்த போவான். அந்த கை மட்டும் பட்டுச்சு அவன் செத்துருவான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜின் ஹியூன் அங்கிருந்து கத்துவான், மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னு. அந்த ஃபிஸ்ட மூஞ்சிக்கிட்ட எடுத்துட்டு போய் நிறுத்திடுவான். என்ன சொன்ன அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பான். அப்ப மெடிசன் இம்மோர்டல் தான் இந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஹியூன் சொல்லுவான். மெடிசன் இம்மோர்டலா? அந்த அவர் உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசன் மேக்கரா இருந்தாரு. அவர் செய்யற மெடிசன்னால செத்தவங்களை கூட திரும்பி உயிரோட கொண்டு வர முடியும். அவர் டெய்லியும் ஒரு எனர்ஜி பில்ல சாப்பிட்டதா சொல்றாங்க. அந்த ஆளா? அவரைதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன் அப்படின்னா நம்ம சிங்மிங்கும் இந்த மெடிசன் இம்மோர்டல் பத்தி கேட்டிருக்கா. இந்த மெடிசன் இம்மோர்டல்ன்றவர் யாருன்னா, கிட்டத்தட்ட இப்ப அந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டர் வாழ்ந்தாருல அதே காலகட்டத்துல இந்த மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரா. இந்த மெடிசன் இம்மோர்டல் ஆரிஜின் எனர்ஜி பில் அப்படின்னு சொல்லி ஒன்ன உருவாக்கி இருக்காரு. இவர் உருவாக்குன இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுல எக்கச்சக்க எனர்ஜிஸ் இருந்திருக்கு. அதாவது இதை மட்டும் எவனாவது ஒருத்தர் சாப்பிட்டானா அவனுக்கு ஒரு நிறைய வருஷத்துக்கான கீ மொத்தமா கிடைக்கும், யார் சாப்பிட்டாலும் சரி. இதுக்காகவே அப்ப நிறைய சண்டை நடந்திருக்கு. அப்ப மட்டும் கிடையாது, நம்ம சிங்மிங்கோட காலகட்டத்திலையும் இது எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே போதும், இதுக்காக ஒரு பெரிய போரே உருவாகுமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில். அப்படின்னா அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லு இன்ன வரைக்கும் அந்த கிரேவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அதை செய்யறதுக்கான அந்த மெத்தட் தான் அந்த கிரேவ்ல இருக்கணும். இது எல்லாத்தையும் யோசிக்கிற நம்ம சிங்மிங் ஜின் ஹியூனை பார்த்து கேட்பான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மையிலேயே அந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டர் தான் இந்த மெடிசன் இம்மோர்டலா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த ஜின் ஹியூனுக்கு வேற வழியே கிடையாது. இனிமேலும் எல்லாத்தையும் மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டரை எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னாங்களாம். ஆனா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாதா, அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்டா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு எந்த விதமான ஸ்பெஷல் டெக்னிக்ஸையுமே எந்த விதமான பெரிய ஒரு செட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம எல்லா பெரிய பெரிய ஆளுங்களையும் தோக்கடிச்சிருக்காரு. அப்படின்னா அவர்கிட்ட இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருந்திருக்கணும். இந்த இன்டர்னல் எனர்ஜி யாருக்கு அதிகமா இருக்கும்? டெய்லியும் இந்த எனர்ஜி பில்ல சாப்பிட்டவரா தானே இருக்கணும். அந்த எனர்ஜி பில்ல உருவாக்குனவரே தானே அதை டெய்லியும் சாப்பிட்டுருக்கணும். இப்படிதான் அப்ப இருந்தவங்க நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்களா. சோ சந்தேகப்பட்டு இந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டர் தான் மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. ஆனா அப்ப அவர் உயிரோட இருந்ததுனால அவர் இதை மறுத்துட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம், அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட அசிஸ்டன்ஸ் ஒருத்தர் இருந்தாரா. அவரு இத பத்தின இன்ஃபர்மேஷனை வெளில சொல்லிட்டாரா. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரூமர் எல்லாம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த வூண்ட்லெஸ் ஸ்வார்ட் இன்டர்செப்டர் தான் மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல செய்யறதுக்கான அந்த வழிமுறை இருக்கணும். இததான் இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜின் ஹியூன் கேட்பான், நான் தான் உங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்ப எங்க எல்லாரையும் விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் விட்டுறேன், கண்டிப்பா நான் சொன்ன வாக்க காப்பாத்துறவன், அப்பெல்லாம் தப்புலாம் பண்ண மாட்டேன். நீ அந்த மேப்பை மட்டும் என் கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்பா. என்னது மேப்பா? இதெல்லாம் டீல்லே கிடையாது, நீங்க இப்பெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, நான் எங்கன்னு போயிட்டு அதை தேடுவேன். நீ மேப்பை கொடுத்தாதானே நான் அதையும் வச்சுட்டு அங்க போய் தேட முடியும். அப்புறம் இல்லாம எப்படி என்னால ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை நான் அப்படியே சம்பந்தமே இல்லாம தேடிக்கிட்டே இருந்தேன்னா இந்த உடாங் செக்ட சேர்ந்தவங்க என்ன அதுக்கப்புறம் துரத்த மாட்டாங்களா? நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் என்னால எப்படி பொறுமையா தேட முடியும்? அதனால அந்த ட்ரெஷர் மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றான். இது சுத்தமா லாஜிக்கே இல்லையே, நான் எதுக்கு ட்ரெஷர் மேப்பை கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் சொல்லுவான். அவன் சொல்றது நியாயம் தான், நம்ம சிங்மிங் தான் நியாயமே இல்லாம பேசுவாரு. ஆனா நம்ம சிங்மிங்கை பொறுத்த வரைக்கும் அது நியாயம் தான். நம்ம சிங்மிங் சொல்லுவான், கொடுக்கறத தவிர உனக்கு வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு. ஆனாலும் இந்த ஜின் ஹியூன் மறுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவான்னா அவனோட காலை வச்சு கீழே அடிப்பான். அப்படி அடிச்சப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே உருவாகி இருக்கும். அந்த பள்ளத்தை காட்டி நம்ம சிங்மிங் சொல்லுவான், அந்த ட்ரெஷர் மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு நீங்க பாட்டுக்கு நார்மலா போயிடலாம். அப்படி இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லாரையும் தலையை மட்டும் வெளில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி உங்க மிச்சமோட உடம்ப இந்த பள்ளத்துக்குள்ளே புதைச்சிருவேன். புதைச்சிட்டு நான் போயிட்டு அந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டுபிடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கே இருக்கிற மாதிரி பாத்துக்கிருவேன். என்ன முடிவுன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்றான். ஒரு வழியா அவனுக்கு கிட்ட இருந்து அந்த ட்ரெஷர் மேப்பையும் நம்ம சிங்மிங் வாங்கிடுவான். வாங்கின உடனே அந்த ட்ரெஷர் மேப்பா பாப்பா. அந்த ட்ரெஷர் மேப்பை பார்த்தா அது என்னவோ பெருசா இருக்கும். ஓஹோ, இந்த ட்ரெஷர் மேப்பை நான் கண்டுபிடிச்சாதான் அந்த கிரேவியார்டை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் ஜீனியஸ்னு சொல்லப்பட்ட சிங்மிங். எனக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும். நான் என்னோட கண்ணுல கான்சென்ட்ரேஷனை வச்சு மூளையில முக்காவாசியை எடுத்து இதுல முட்டை முழிச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன், நான் என்னால கண்டுபிடிச்சிட முடியும்னு அவன் கண்ணு அப்படியே முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பா.
எவ்வளவு வெறிச்சு வெறிச்சு பார்த்தாலும் அதுல இருந்து ஒண்ணுமே தெரியாது. என்ன கருமண்டா அது, சை இதுல ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்றவான். என்ன இருந்தாலும் நம்ம சிங்மிங் என்னமோ ஜீனியஸ் தான், ஆனா மத்தவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறதுலதான். அவன் இது மாதிரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவன் ஒண்ணுமே பண்ணதில்ல. சோ இத என்ன பண்றது, இத எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவன் கூட தான் இளிச்சவாய் 4 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க இதை பாத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே விட்டுருவான் அப்படியே. என்ன இருந்தாலும் இப்ப இந்த ட்ரெஷர் மேப்பை இவன் வாங்கிட்டான். அந்த மூஜினையும் அவன் நல்லா போட்டு அடிச்சிட்டான். கண்டிப்பா இந்த உடாங் செக்ட் இதை கேள்விப்பட்டு திருப்பி இவன் கிட்ட சண்டை போடுறதுக்காக வருவாங்க. அப்படின்னா அவனுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள இத இவன் கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுக்கான மெத்தடையும் இவன் கண்டுபிடிச்சு ஆகணும். ஒருவேளை இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல செய்யறதுக்கான மெத்தட் மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கண்டிப்பா இவங்களோட செக்ட் திரும்பி ஸ்ட்ராங்கஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு கொஞ்சம் தீனி போட்டுக்குருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்மளுக்கு ஹுவா ஷாடோ செக்ட தான் காட்டுவாங்க. நம்ம ஜாங்கு பேக்சுனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் போயிட்டா சீனியர் பிரதர், நம்மளும் அவனை பின்தொடர்ந்து போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே நம்ம போனா மட்டும் அவனை தடுத்து நிறுத்திட முடியும் நினைக்கிறியா என்ன? நான் போன வாழ்க்கையில என்ன பாவம் பண்ணேனே தெரியல, இப்படி ஒரு ஜூனியர் டிசபிள் எனக்கு வந்திருக்கானே, வந்து வாச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுவும் அவன் நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜாகுல் கேட்பான், இருந்தாலும் அவன் ஒன்னும் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறவன் கிடையாதே அப்படின்னு. கேட்ட உடனே நம்ம ஜாங்கு பேக்சுனும் சடனா 2 பேருமே ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பாப்பாங்க. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி. பிரச்சனையில போய் மாட்டிக்கிறவன் கிடையாது, பிரச்சனையை பண்றவனே அவன் தானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ஜாகுல் இல்ல நான் அப்படி சொல்ல வரல, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம ஜாகுல் திரும்பி பாப்பா. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆஹா என்ன ஒரு அருமையான இரவு பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம சியோல் மட்டும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அது மட்டும் அமைதியா நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம சிங்மிங் கரெக்டா வந்துருவான். வந்தவன் சும்மா வரமாட்டான், அந்த செவுத்தை உடச்சுக்கிட்டு வருவான். ஏண்டா அவ்வளவு பெரிய கதவை வெட்டி வச்சிருக்கியே, அதுதான் அவ்வளவு பெரிய கேப்பா இருக்கே, அது வழியாவே வந்திருக்கலாமே நம்ம ஜாங் கேட்கும் போது. சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல எல்லாரும் வாங்க முக்கியமான விஷயம் பேசணும். இந்த பாத்தீங்களா, இத இப்பவே வந்துட்டு நீங்க டிசிஃபர் பண்ணி ஆகணும். இதுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேப்பா. இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ட்ரெஷர் மேப்பை எடுக்கிறதுக்கு நீ எவனை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் தான் சொன்னேனே, ஏதோ அவன் பேர் வந்து அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மனா, அப்படிதான் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது உடாங் செக்டோட அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மனையா நீ அடிச்சுட்டு வந்தேன்னு நம்ம ஜாங் கேட்கும் போது, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேல, எதுக்கு திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்பா. நம்ம பேக்சுன் நினைப்பா, அவனோட வாழ்க்கையை நினைச்சு அப்படியே மேலாப்புல பார்த்து, அப்படின்னா நீ உடாங் செக்ட்ல இருந்து திருடிட்டு வந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு சிரிச்சுட்டு, டே லூசு பயலே, ஏன்டா திருடிட்டு வந்த? உடாங் செக்ட்ல இருந்து திருடினது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வேற வந்திருக்க. அவன் திருடிட்டு வந்ததுக்கே சும்மா விட மாட்டான், இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் யாரா சமாளிக்கிறதுன்னு கேப்பா. அப்பயும் நம்ம சிங்மிங் சொல்லுவான், கவலைப்படாதீங்க சீனியர், அது நான்றது தெரியாது, ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருந்தேன்ல. இவ்வளவு நடந்தும் கூட அவன் மாஸ்க் போட்டிருந்தது அவனை எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு வேற நம்ம சிங்மிங் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னமுமே அதை நினைக்கிறான். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிங்மிங் சொல்லுவான், இருந்தாலும் இதை நீங்க விட்டுலாம் நினைக்கிறீங்களா சீனியர்? இங்க பாருங்க, இந்த ட்ரெஷர் மேப்பை விட்டுலாமா? மெடிசன் இம்மோர்டல் வச்சிருந்த இந்த ட்ரெஷர் மேப்பு, இத அப்படியே உடாங் செக்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னதான் நம்ம பேக்சுனுக்கு இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அது ஆரிஜின் எனர்ஜி பில்லாச்சே, அதை விட்டு கொடுக்க மனசு வராது. ஏன்னா அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லோட வேல்யூ அவ்வளோ இருக்கு, அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அந்த காரணத்தினால அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாம இருப்பான். இப்ப நம்ம ஜோகுல் தான் இதுக்கு முதல்ல சம்மதிப்பான். நம்ம இதை செஞ்சே ஆகணும் சீனியர் பிரதர், என்ன ஆனாலும் சரி நம்ம இதை செஞ்சு பாத்துருவோம் அப்படின்பா. ஏன்னா அந்த உடாங் செக்ட சேர்ந்தவனுங்க இப்ப சீக்கிரமா போயிட்டு இருப்பானுங்க, அந்த அடி வாங்கினவங்க எல்லாரும். அவனுங்க போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஜாங்கு இதை ஒத்துக்குருவான், நம்ம இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிருவோம் சீனியர் பிரதர், நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவனுங்க எல்லாரும் இவ்வளவு சீரியஸா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பேக்சுனாலையும் அதுக்கு மேல இதை மறுக்க முடியாது. சரி நானும் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், நம்ம அந்த ட்ரெஷர் மேப்பை மட்டும் இது பண்ணா போதும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்ட உடனே நம்ம சிங்மிங்கும், கவலைப்படாதீங்க, இந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும், மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம பேக்சுனும், வேற வழியே கிடையாது, இனிமேல் இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை செக்டர் லீடருக்கு இதனால கோவம் வந்தாலும் சரி, இத முதல்ல ட்ரை பண்ணி பாத்துருவோம், அப்புறம் வர பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லிடுவான். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடாங் செக்ட் திருப்பி வரதுக்கு முன்னாடி அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல கண்டுபிடிச்சு அதை நம்மளுக்கு சொந்தமாக்குறோம். நம்ம இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் செக்டா திரும்பி மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எல்லாரும் வந்து ஒரு உத்வேகத்தோட இருப்பானுங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சந்தோஷம்லாம் இங்க நடக்குதா, ஒருத்தர் தூரத்துல இருந்து ஓரமா நின்று ஒரு பில்டிங்ல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. வேற யாரும் கிடையாது, நம்ம அப்பாவி தான். நம்ம அப்பாவி திரும்பியும் பாப்பாரு, இன்னொரு பக்கம் செவரு உடஞ்சு போச்சா, நான் எதுக்குதான் இந்த செக்ட கட்டினேனோன்னு உதவி செய்ய வந்தவனுங்களே ஒரு பக்கமா அப்படியே உடச்சு பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு.
சரி இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம முதல்ல உள்ள போவோன்னு கதவை திறந்து அவர் பாட்டுக்கு உள்ள போவாரு. உள்ள போனோடனே அவருக்கு ஒரு வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அவரோட நெஞ்சில ஒரு மாதிரி புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவாரு. ஐயோ, இந்த வலி இன்னமும் குறையவே இல்லையா? இதுக்கான மாத்திரையை தான் நான் சாப்பிடுறேனே, அப்படி இருந்து ஏன் இது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் தூங்குவோம். தூங்குனா எல்லாம் சரியா போயிரும். இந்த மாதிரி நேரத்துல நான் மட்டும் இந்த மாதிரி சரியில்லாம இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. போய் அவர் தூங்கலான்னு போறப்ப டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள வருவான். நம்ம சியூங்மிங் வந்துட்டு, நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரு என்னாச்சு, என்ன நடந்துச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட முக்கியமான பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இப்ப உங்களை பார்க்க வேண்டியது மட்டும்தான் இருக்கு சொல்லிட்டு அவனோட கீயை ரைஸ் பண்ணி, நீங்க அமைதியா இருக்கணும், உங்க வாயை மூடிட்டு வாயை திறக்காதீங்க அப்படின்பா. அப்ப இந்த அப்பாவியும் கேட்பாரு, என்ன பண்றீங்க நீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சியூங்மிங்கும் சொல்லுவா. ஏன் அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒரு இன்டர்னல் இன்ஜுரி இருக்கு. அந்த காரணத்தினாலதான் இவரால அன்னைக்கு ஒழுங்காவும் சண்டை போட முடியாம போயிருக்கு. அவர் தோத்து போனார்னு சொன்னாங்கல்ல. சோ அதை வச்சுட்டு தான் அவர் இத்தனை நாளா வந்துட்டு இப்படியே இருந்திருக்காரு, யார்கிட்டயும் சொல்லாமையே. அதை ட்ரீட் பண்றதுக்காக தான் நம்ம சியூங்மிங் வந்திருக்கா. நம்ம சியூங்மிங் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பா. சோ இவருக்கு எப்பயாவது இதை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம அப்பாவி என்ன கேட்பாருன்னா, இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம சியூங்மிங்கும் கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா இதுல ஏதாவது தப்பா போச்சுன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்மலா இன்டர்னல் இன்ஜுரிய 2 வகையில ஹேண்டில் பண்ணலாம். ஒன்னு அவங்களோட ஓன் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது, இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றது. ஏற்கனவே அந்த கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது இருக்குல்ல, நம்ம சியூங்மிங் வந்து அவனோட ட்ரூ கீயை சரி பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு மெத்தடை தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் ஒரு பில்ல சாப்பிட்டு அது மூலமா அந்த எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி அவனே சரி பண்ணிக்கிட்டா. நம்ம சியூங்மிங்க்கு அது பாசிபிள், ஏன்னா அவன் சியூங்மிங். ஆனா நம்ம அப்பாவிக்கு அது பாசிபிள் கிடையாது. சோ அவரால ஒரு பில் சாப்பிட்டு இது எல்லாத்தையும் குணப்படுத்த முடியாது, அந்த ஸ்கில் லெவல் அவருக்கு இல்ல. சோ அப்படின்னா அவருக்கு வெளியில இருந்து தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அந்த ஹெல்ப் பண்றவங்க ஒழுங்கா ஸ்கில்டா இல்லைன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி டிவியேஷன் ஏற்பட்டு அவங்க சீக்கிரமா இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத ஒழுங்கா தெளிவா கான்சென்ட்ரேஷனோட பண்ணி ஆகணும். நம்ம சியூங்மிங்கும் அதை தான் அட்டம் பண்ணுவா. அதை அட்டம் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அவரு வாயை திறப்பாரா, அவரோட வாயை மூடிடுவா. சோ இவன் கொடுக்கிற இன்டர்னல் எனர்ஜி அவரோட வாய் வழியா வெளில லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த காரணத்தினாலதான் அவரோட வாயை அடைச்சிருவான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கீயை எடுத்து அவருக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பா. அது மூலமா அவரோட இன்டர்னல் இன்ஜுரி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே நம்ம சியூங்மிங்கும் சொல்லுவான், உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் இல்ல போல, அதனாலதான் இது இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆகுது, பரவாயில்ல இது சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது அவரும் நினைப்பாரு, ஆமா எனக்கு என்னோட வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு, உண்மையிலேயே இத்தனை வருஷமா இருந்த வலி இப்பதான் சரியாக ஆரம்பிச்சிருக்கு, என்னோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இதெல்லாம் உண்மையா, நீ உண்மையிலே மவுண்ட்வாவோட டிசிபிள் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா. இரு, ஆமா நீ பேசுனியே, ஐயோ இந்த மாதிரி எனர்ஜி இன்ஃபியூஸ் பண்றப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஏன்னா ஒருத்தரோட இன்டர்னல் இன்ஜுரிய சரி பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். இந்த ஒரு காரணத்தினால பெரிய பெரிய செக்டர் சேர்ந்த எல்டர்ஸே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது பேச மாட்டாங்க, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிருமோன்னு. ஆனா இந்த மவுண்ட்வா செக்டர் சேர்ந்த ஒரு 3rd கிளாஸ் டிசிபிள், அதுவும் இருக்கிறதுல யங்கஸ்டான டிசிபிள், இப்ப இதுக்கு நடுவுல அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டு தெரியுறான், உண்மையிலே யாரு சாமி நீ அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம சியூங்மிங்கும் எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் தானாவே எந்திரிச்சு அந்த லோட்டஸ் பொசிஷனுக்கு போயிருவாரு. சோ அவர் தானாவே வந்துருவாரு. இப்ப அவருக்குள்ள அவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்குள்ள நான் கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷனை இப்ப கொண்டு வர போறேன், அதாவது அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோவை நான் இப்ப கொண்டு வர போறேன், நீங்க அதை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ல அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெரிடியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த பாத் மாதிரி, சோ அத ஃபோர்ஸா இவன் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்றது மூலமா இந்த இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள ஒரு ஃப்ளோவை கொண்டு வந்து அது மூலமா இந்த இன்டர்னல் இன்ஜூரியை அவங்களால குணப்படுத்த முடியும். ஆனா இதுல இருக்கிறதே கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த மெரிடியன்ஸை ஓபன் பண்றதுதான். இத அவரே செஞ்சாருன்னா பிரச்சனை இல்ல, ஆனா வெளியில இருந்து ஒருத்தவர் செய்யறப்ப அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டான மெரிடியன்ஸ் எங்கெங்க பிளாக் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை செய்யணும். ஆனாலும் நம்ம சியூங்மிங் அதை தான் ட்ரை பண்ணுவான். சோ ட்ரை பண்ணி டைரக்டா அவனோட எனர்ஜியை அவன் இன்ஃபியூஸ் பண்ணுவான். அப்படி இன்ஃபியூஸ் ஆகுறதுனால அவளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். அதுவும் ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஏன்னா இப்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சுல, சோ வேகமா ஃப்ளோ எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஃப்ளோ எடுக்கிறப்ப அவரோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜி தான் இப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும். நம்ம சியூங்மிங் அவரோட டான்டியானுக்கு தான் அந்த எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்றான். சோ அதுல இருந்து அந்த எனர்ஜி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்குது. சோ இப்படியே போச்சுன்னா பொறுமையா இருக்கிற எல்லா மெரிடியன்ஸையும் ஓபன் பண்ணிடலாம். ஆனா இதுல ஏதாவது தப்பாச்சுன்னா
அதனால அது தப்பா மட்டும் இருக்காது, அவரோட உயிருக்கே ஆபத்தா முடியும். ஆனா நம்ம சிங்மிங் அப்படி ஒரு தப்பா பண்ணுவானா என்ன? கண்டிப்பா பண்ண மாட்டான். இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ன்றத ரொம்ப ரொம்ப ஸ்லோவா எடுத்துக்கு டைம் கன்சியூமிங்கா ஒரு பல வருஷத்துக்கு உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால இப்படி ஒரு மெத்தடே அச்சீவ் பண்ண முடியும். ஆனா நம்ம சிங்மிங்க்கு இப்ப அவ்வளவு டைம் இல்ல. இவரோட நோயுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இன்டர்னல் இன்ஜுரி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காரணத்தினாலதான் இவன் இதை இவ்வளவு சீக்கிரமா பண்றான். இந்த மாதிரி ஹெவன்லி சர்க்குலேஷன் மூலமா இந்த மெரிடியன்ஸை ஃபோர்ஸா ஓபன் பண்ணோம்னா அதனால அதிகப்படியான வலி ஏற்படும். இந்த வலி எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அவரோட இன்ஜுரி குணமாகணும்னா அவர் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் அட்டம் பண்றா. சோ இந்த மாதிரி எனர்ஜி சர்க்குலேஷன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆன மெரிடியன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டே வரும்போது அவரோட அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, ஏற்கனவே நம்ம சிங்மிங் பண்ணும்போது இதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுல. சோ அந்த கெட்ட எனர்ஜி, கெட்ட டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி இது எல்லாமே திரும்பி நம்ம சிங்மிங்கோட பாடிக்கு வந்துரும். என்னடா சிங்மிங்கோட பாடிக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, சர்க்குலேஷன்லாம் என்ன, ஒரு சர்க்குல கம்ப்ளீட் பண்றது. சோ அப்ப திரும்பி எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துக்கு வரணும். அதாவது நம்ம சிங்மிங் கிட்ட இருந்து ஆரம்பிச்ச எனர்ஜி திரும்பி நம்ம சிங்மிங் கிட்டே வந்துரும். இது ஒரு சர்க்குலேஷன். ஆனா இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ல வெறும் ஒரு சர்க்குலேஷன் முடியாது, மொத்தம் 12 சர்க்குலேஷன் இருக்கு. 12 தடவை பண்ணி 12 தடவையும் இந்த வலி எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இததான் நம்ம சிங்மிங் மொத்தமா 12 தடவையும் பண்ணுவா. பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு இப்ப ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அவரோட உடம்புல இருந்த வலி எல்லாமே காணாம போயிருக்கும். என்னாச்சு, நான் ரொம்ப நாளா வலிச்சிட்டு இருந்தது எதுவுமே தெரியலையே, உண்மையிலே நான் இப்போ எனர்ஜி ஓவர் ஃப்ளோயிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும் போது நம்ம சிங்மிங் பேச ஆரம்பிப்பா. மவுண்ட் வாசெக்ட் என்னைக்குமே உங்களை மறக்கல அப்படின்னு. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை மவுண்ட் வாசெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கணும். நீங்க இத்தனை வருஷமா உங்களோட லாயல்ட்டியை காமிச்சிருக்கீங்க. சோ அந்த காரணத்தினால மவுண்ட் வாசெக்டும் அதுக்கான உதவியை மட்டும்தான் செஞ்சிருக்கு. நீங்க இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் நீங்க மவுண்ட் வாசெக்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல மவுண்ட் வாசெக்டும் ஹுவா ஷேடோ செக்டோட பேரோட சேர்த்து இந்த உலகம் ஃபுல்லா ஒலிக்கும். அன்னைக்கு நீங்களும் அதை கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்பாவி யோசிப்பாரு. என்னோட பல நாள் கனவு இந்த மவுண்ட் வாசெக்ட் என்னைக்கு திரும்பி வரும் அப்படின்னு நான் பல நாளா கண்டுகிட்டு இருந்தேன் எங்க அப்பாவோட காலத்துல இருந்து. அது இப்ப ஒரு வழியா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுதுன்னு. சோ அதை யோசிச்சுட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சு, கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங்கும் விடிஞ்சிட்டதுனால அப்படி என்னதான் நடக்குது, அந்த 4 பேரும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது இந்த பீஸ் என்ன தெரியுமா பண்ணும், இது இங்க வரக்கூடாதே, ஐயோ இது இங்க வரணுமா, எங்கதான் இது தப்பா போச்சு அப்படின்னு பீஸ் புலம்பிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது பீஸ் என்ன பண்ணுனா, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு தலையை எடுத்து அவன் பாட்டுக்கு பெஞ்ச் மேல முட்டிக்கிட்டே இருப்பான். அடுத்து 3வது பீஸ பாப்போன்னு பார்த்தா இந்த பாதை லெப்ட்ல போகணுமா இல்ல ரைட்ல போகணுமா, இல்ல லெப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஒருவேளை ரைட்டா இருக்குமோ அப்படின்னு. இந்த 3 பேராவது பரவாயில்ல, இன்னும் 4வதா ஒண்ணு இருக்குமே, அது இல்லாத மூளைய எங்கேயோ போய் தேடுறேன்னு சொல்லிட்டு மூளையில போய் நின்னுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிங்மிங்கும் போய் கேட்பான், அப்படி என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு. உடனே 3 பேரும் ஜாம்பிஸ் மாதிரி திரும்பி பாப்பானுங்க. பார்த்துட்டு இப்பதான் அவனுங்க எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. அதாவது இவனுங்களால இந்த ஒரு மேப்பை சால்வ் பண்ண முடியல, இதான் கதை. உடனே நம்ம பேக்சோன் சொல்லுவான், இது எல்லாத்தையும் ஒரு ஜீனியஸ் தான் சால்வ் பண்ணணும், என்னைய ஸ்மார்ட்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா என்னாலே இதை சால்வ் பண்ண முடியலன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே வெறும் 3 பேரால மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா என்ன, உடாங் செக்ட் இதை சால்வ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லும் போது, அப்படியா, அப்ப உடாங் செக்ட்ல ஒருவேளை இன்கிரெடிபிளான ஜீனியஸ் எவனாவது இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் நம்மளால நம்ம இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு கண்டிப்பா இதை சால்வ் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் இந்த டிராப் மெக்கானிசம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பேக்சோன் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஜோகுலும் கேட்பான், பேசாம நம்ம கேபிட்டல் போயிட்டு ஏதாவது ஒரு டிராப் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற நான்யாங் சைட்ல எல்லாம் யாருமே கிடைக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஜோங்கும் சொல்லிடுவான், சிங்மிங் நம்ம என்ன பண்றது, பேசாம பிக் சிட்டிக்கு போயிட்டு யாரையாவது கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்பான். இப்பதான் நம்ம சிங்மிங் சொல்லுவான், நீங்க நாளைக்கு இந்த உடாங் செக்ட் வந்துருவாங்க, இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, இப்பயே போயிட்டு நான் பிக் சிட்டிக்கு போயிட்டு இந்த உதவியை கூட்டிட்டு வரது, அது வரைக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பான். ஒருவேளை அப்படியே இவனுங்க யாராவது உள்ள போயிட்டு அந்த டிராப் எக்ஸ்பர்ட்டை அந்த கேபிட்டல்ல போயிட்டு தேடி கூட்டிட்டு வந்துடலாம் வச்சாலும் கூட அதுக்குள்ளேயும் இந்த உடாங் செக்ட் சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவனுங்க நேரா இந்த இடத்துக்குள்ள போயிட்டு இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல அவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டானுங்கன்னா அவனுங்க ஸ்ட்ராங்கா மாறிடுவானுங்கல்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பா. ஆனா அவன் பேக்சோனும் சொல்லிடுவான், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு கேட்கும் போது, இல்ல எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும், அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் உருவாக்குற அந்த ஃபேஸ பார்த்த உடனே நம்ம பேக்சோனுக்கே பயம் வர ஆரம்பிச்சிரும், நம்ம ஜாங்குக்கும் பயம் வரும்.
ஏன்னா அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிச்சானாலே கண்டிப்பா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இதுக்கப்புறம் பேக்சூன் கிட்ட இருந்து அந்த மேப்பை நம்ம சிங்மிங் வாங்குவான். வாங்கிட்டு இது உண்மையான மேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சோ நம்ம சிங்மிங்க்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இது போலியான மேப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு. ஆனா இது உண்மையான மேப்னு நம்ம பேக்சூன் சொல்லிடுவான். கண்டிப்பா டைம் இருந்தா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு அந்த டைம் இல்ல நம்ம பேக்சூன் சொல்லும் போது கவலைப்படாதீங்க, அட்லீஸ்ட் இது உண்மையான மேப்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏதாவது ஒரு பிரில்லியண்டான ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சிடலாம். என்ன பண்றது நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஜாங் கேட்பான், நம்மளால கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நம்மளால உடாங் செக்டை எதிர்க்க முடியாது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பேசாம போனா போகுதுன்னு இதை விட்டுலாம் சிங்மிங் அப்படின்னு நம்ம ஜாங்கும் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங் நிறுத்துங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பான். எது நம்ம விட்டுலான்னு சொன்னதா? இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, நம்ம கொஞ்சம் பேரால இந்த உடாங் செக்டை எதிர்க்க முடியாதுன்னு சொன்னேன். கரெக்ட், நம்ம கொஞ்சம் பேரால இந்த உடாங் செக்டை எதிர்க்க முடியாது. அப்படின்னா நிறைய பேர் இருந்தா இதை ஒரு பெரிய விஷயமா மாத்திடுவோம். நீங்க சொன்ன மாதிரியே வெறும் கொஞ்சம் பேர் இருந்தா இதை சமாளிக்க முடியாது, அப்ப நிறைய பேரை வர வைப்போம். இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட் இந்த நான்யாங்ல தான் இருக்குன்றத ஒரு பெரிய விஷயமா மாத்தி உலகம் ஃபுல்லா சொல்லிடுவோம் அப்படின்பா. இது சொன்னதை கேட்ட உடனே அப்படியே 4 பேரும் ஆச்சரியமா திரும்பி பாப்பாங்க. ஏன் எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, நம்ம சியோல் இருக்குல்ல, மூளையே இல்லாத சியோல் கூட அந்த பக்கமா இதை திரும்பி பார்த்து இது என்னடா இது இப்படி ஒரு ஐடியாவா அப்படின்னு யோசிக்கும். இதை கேட்டுட்டு நம்ம பேக்சூன் கத்துவான், உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சாடா? ஏற்கனவே நீ பாட்டுக்கு போயிட்டு ஒருத்தனை அடிச்சு போட்டு இந்த மேப்பை எடுத்துட்டு வந்த, உடாங் செக்டை எதிர்த்தது பத்தாதுன்னு இப்ப எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற, எல்லாரையும் கொண்டு வந்து என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம ஜாங் சொல்லுவான், இதை நல்லா யோசிச்சு பாருங்க சீனியர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தப்பான ஐடியாவா தோணலன்பா. என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஜாங்க பார்த்து கேட்கும் போது, நல்லா யோசிங்க, உடாங் செக்ட் இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருப்பானுங்க. நம்ம மட்டும் அவனுங்களை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வருவானுங்க. சிங்மியூ நம்ம கூட இருந்தாலும் கூட இவ்வளவு பேரையும் சமாளிக்கிறது நமக்கு கஷ்டம். அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி நிறைய செக்ட் சேர்ந்த நிறைய பேரு இப்ப உள்ள வந்தாங்கன்னா அவங்களையும் இந்த உடாங் செக்ட் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் உள்ள போயிடலாம்ல. இவ்வளவு நடந்தாலும் கண்டிப்பா கொஞ்சம் டெசிபிள்ஸ் நம்ம பக்கமும் வரதா செய்வாங்க உடாங்க சேர்ந்தவங்க. ஆனா அந்த கொஞ்சம் டெசிபிள்ஸை சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்றதுக்குன்னே நம்ம கிட்டதான் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன நடந்தாலும் சரி இவனே போயிட்டு பிரச்சனையை பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம பேக்சூனும் யோசிப்பான், இது உண்மையிலே ஒரு கிரேசியான ஐடியாவா இருந்தாலும் இது ஒன்னும் இல்லாஜிக்கல் கிடையாது. இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இதை பண்ணிடுவோம் சரி, ஆனா எப்படி போயிட்டு உலகம் ஃபுல்லா இந்த நியூஸை பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனுங்களே போயிட்டு வெளில போயிட்டு ஸ்வாட் கிரேவியார்ட் இங்கதான் இருக்குன்னு சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டானுங்க. அப்படின்னா அது யார் மூலமா சொன்னா அதை நம்புவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் மூலமா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அதை யார் மூலமா சொல்றது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. நம்ம சிங்மிங் யோசிப்பான், அது யார் மூலமா கிடையாது, எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோன்றதுதான். நீங்க எல்லாரும் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு போவான். இப்ப நம்மளுக்கு உடாங் செக்டை தான் காட்டுவாங்க. இந்த உடாங் செக்டோட செக்ட் லீடர் கிட்ட போயிட்டு நம்ம மூஜின் தோத்ததை பத்தியும் இவங்க செக்ட் அங்கிருந்து வந்ததை பத்தியும் நம்ம ஜின் ஹியூன் ரிப்போர்ட் பண்ணுவான். நம்ம ஜின் ஹியூன் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, அப்ப மவுண்ட் வா டிவைன் டிராகனை பத்தி சொன்ன ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு. இவர் தான் இப்போதைக்கு இருக்கிற செக்ட் லீடர் சேஜ் ஹியோதோ. இந்த ஹியோதோ என்ன சொல்லுவானா, நான் ஃபுலிஷா இருந்ததுனாலதான் இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனை பத்தி புரிஞ்சுக்காம போயிட்டேன், நான் அவனை முன்னாடியே அசஸ் பண்ணிருக்கணும், அதனாலதான் வெறும் மூஜினை மட்டும் அமுச்சு வச்சேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டிப்பா தேவைன்னு பாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு இது மேல அப்சஸ்டா இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் நம்ம உடாங் செக்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒண்ணு. நம்ம உடாங் செக்டை சேர்ந்த எல்லா டெக்னிக்ஸுமே அது ரொம்ப லேட்டா தான் ஸ்ட்ராங்கா மாறும். அதாவது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருக்கோ அப்பதான் அவங்களால ஸ்ட்ராங்கான டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்காதுல்ல, அவங்களால ஸ்ட்ராங்கான டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்படின்னா அவங்க நிறைய பேர் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த காரணத்திற்காக தான் இவங்க இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை தேடி அது மூலமா இவங்க சின்ன சின்ன டிசிபிள்ஸை ஸ்ட்ராங்கா மாத்திரலாம், உடாங் செக்டை இன்னும் உலகம் ஃபுல்லா பெரிய ஒரு செக்டா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இவனுங்க யோசிச்சிருக்கானுங்க. ஆனா அதுக்கு நடுவுல குறுக்க மவுண்ட் வா டிவைன் டிராகன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்ம ஜின் ஹியூனே பாத்துக்குருவா அப்படின்னு சொல்லி இந்த செக்ட் லீடர் நினைச்சாரு. ஆனா மூஜினால கூட தடுக்க முடியல. அப்ப இந்த செக்ட் லீடர் கேட்பாரு, நீ அந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. கேட்ட உடனே இந்த ஜின் ஹியூன் சொல்லுவான், அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. ஏன்னா மத்த டெசிபிள்ஸ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு.
ஆனா இவன் வேற லெவல்ல இருந்தான், அவனை என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே தான் இந்த செக்ட் லீடர் யோசிப்பான், இந்த ஜின் ஹியூன்னு அவனோட வயசுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு. அப்படி இருக்கிற ஒருத்தனே இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனை பார்த்து இவ்வளவு தூரம் பயப்படுறானா, கண்டிப்பா அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருப்பான். அவனை நம்ம சமாளிச்சே ஆகணும். அவனை மட்டும் நம்ம சமாளிக்கல, நம்ம செக்ட சேர்ந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா வருவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. சரி, நீ திரும்பி போறியா அப்படின்னு நம்ம ஜின் ஹியூனை பார்த்து கேட்பாரு. எனக்கு அந்த சான்ஸ் இருக்கா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க, அந்த மிஸ்டேக்கை நீ தான் சரி பண்ணணும். நீ பண்ண எல்லா தப்பையும் நீ தானே பண்ணணும். இப்ப மெயின் செக்ட்ல இருந்து நிறைய பேர் அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீயும் போய் அவங்க கூட சேர்ந்து ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இந்த செக்ட் லீடர் இப்ப வெறுமனே டிசிபிள்ஸை மட்டும் அமுச்சு வைக்கல, எல்டர்ஸே அமுச்சு வைக்கிறா. நார்மலா டிசிபிள்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி கம்மி, அவங்க போக போக தான் ஸ்ட்ராங்கா மாற முடியும். ஆனா இந்த எல்டர்ஸ் எல்லாருமே உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க நம்ம சிங்மிங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா நம்ம சிங்மிங் என்ன பண்ண போறா, இப்ப நம்ம சிங்மிங்கால இவங்கள சமாளிக்க முடியுமா அப்படின்றதுதான் இனிமேல் வரப்போற கதையா இருக்கும். சோ இவனையும் நீ நான்யாங்குக்கு இப்பவே கிளம்பி போ, நீ போயிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருந்து என்ன தேவையோ அதை கொண்டு வா. இப்ப அந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனே இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவனாலேயே அந்த மேப்பை டிசிஃபர் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த காரணத்தினால உடாங் செக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம், வெயிட் பண்ணி உள்ள போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல என்ன நடந்தாலும் அது வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? உன்னோட தப்புக்களை நீ இந்த தடவை சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவனும் கண்டிப்பா இந்த தடவை நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டு வருவேன்னு சொல்லுவான். இப்ப லூயாங்க காட்டுவாங்க. சோ இந்த லூயாங்ல ஒரு பெக்கர் இருப்பான். அவன் அப்படியே 2 நாளா நான் வந்து பசிக்குதியா, யாராவது தர்மம் பண்ணுங்கய்யா, யாராவது கொஞ்சமாவது காசு போட்டு போடுங்கய்யா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு கேட்கும். அவங்க 2 பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான்யாங்குல நம்ம மவுண்ட் வா செக்ட சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாம் வந்து உடாங் செக்டே தோக்கடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஆமா அவங்க தோக்கடிச்சாங்கதான், இருந்தாலும் உடாங் செக்ட் தோத்து போச்சா, அதை என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு அவனும் வேகமா ஓடுவான். இது எல்லாத்தையும் ஓடிட்டு அவனும் போயிட்டு ஒருத்தன்ட்ட சொல்லுவான். சொன்ன உடனே இது எல்லாத்தையும் அவனும் ஒரு லெட்டர்ல எழுதி லூயாங்கோட பிரான்ச்சோட லீடருக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். அதாவது லூயாங்க சேர்ந்த பெக்கர் செக்டோட பிரான்ச்சோட லீடர். அவன் வந்துட்டு அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, உடாங் செக்ட் மவுண்ட் வா செக்ட் கிட்ட தோத்து போச்சு, இதெல்லாம் நம்பணும், சே இந்த மாதிரி பொய்யெல்லாம் எவன்டா பரப்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி செக் பண்ணாத இன்ஃபர்மேஷன்லாம் எவன் அனுப்பிச்சு வச்சிருக்கானே தெரியலையே, இவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாதான் சரி வரும், இவனுங்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கி அங்க இருந்து தூக்கி போட்டுருவான். பார்த்தா அவனோட டேபிள்ல நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த நான்யாங்க பத்தியே இருக்கும். சரி என்னதான் எடுத்து படிச்சு பாப்போமேன்னு படிச்சு பார்த்தா அது எல்லாத்துலயுமே இந்த உடாங் செக்டர் சேர்ந்த டிசிபிள்ஸ மவுண்ட் வா செக்டர் சேர்ந்த டிசிபிள்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டாங்க, அதுவும் ஹுவா ஷாடோ செக்டுக்காக வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றது போட்டிருக்கும். என்னதான் பொய்யா இருந்தாலும் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, இத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் போல, ஏற்கனவே சதனஜி செக்டா அவங்க தோக்கடிச்சாங்க, இப்ப உடாங் செக்டையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா மவுண்ட் வா செக்ட் திரும்பி அவங்க பொசிஷனுக்கு ரிட்டர்ன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். 10 கிரேட் செக்ட்னு ஒன்னு இருக்கு. இந்த ஜியாங்குலேயே 10 ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்ட தான் 10 கிரேட் செக்ட்னு சொல்லுவாங்க. அந்த செக்ட்ல ஒரு செக்டா தான் இந்த மவுண்ட் வாவும் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த க்ளோரி எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படி ஒரு செக்ட் திரும்பி வராங்க அப்படின்னா அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த பவர் பேலன்ஸே டில்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிப்போர்ட்டும் இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல இந்த முடாங் செக்டர் சேர்ந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள் அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மேன் மூஜின ஏதோ ஒரு வண்டியில அடிப்பட்ட நிலைமையில தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த நான்யாங்குல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதையும் இந்த மவுண்ட் வா செக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். பார்த்தா நம்ம சிங்மிங் தான் அது. அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவான். இந்த தட்டுற பழக்கம் நம்ம சிங்மிங்கே கிடையாது, எங்க போனாலும் கதவை உடைச்சுதான் உள்ள போறது. உள்ள போயிட்டு எனக்கு உங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்த உடனே இந்த பெக்கர் யோசிப்பான், யார் இவன், என்ன நம்ம கொடுத்த டீயவே இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த டீயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டீ, அந்த டீயே நாங்க ஏன் குடிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியாது, அதையே இவன் நார்மலா வாங்கி மடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கானே, அது எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரியே யோசிக்கிறானே அப்படின்னு யோசிப்பான். அப்ப இந்த பெக்கர் வந்துட்டு பேச ஆரம்பிப்பான். நீ மவுண்ட் வா டிவைன் டிராகன்றத நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் நீ எதுக்காக வந்திருக்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங்கும்
நான் உங்ககிட்ட ஒரு பொருளை விக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். விக்கிறதுக்கா? உனக்கு இந்த ஜியாங்கு பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க பெக்கர் செக்ட பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா என்ன? பெக்கர் செக்ட்ல யாரும் பொருளை விக்கிறதுக்காக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உனக்கு ஏதாவது விக்கணும்னா நீ பிளாக் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்றவான். பிளாக் மார்க்கெட்டா? ஓஹோ, அப்படின்னா பெக்கர் செக்டால இதை வாங்க முடியாது போல. சே, முன்னாடியெல்லாம் பெக்கர் செக்ட் இப்படி இல்லையே, இப்பதான் இப்படி மாறிட்டாங்க போல. பெக்கர் செக்டே இதை வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இதை போயிட்டு நான் பிளாக் மார்க்கெட்ல விற்க முடியுமா? பிளாக் மார்க்கெட்ல விக்கிற அளவுக்கெல்லாம் இது இல்லையே, இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம், இது அப்படிலாம் போய் வித்துற முடியாது. சரி, என்னதான் பண்றது, நீங்க சொல்லுங்க, பக்கத்துல ஹாவோ கிளான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பெக்கர் செக்ட் வந்துட்டு ஆர்த்தோடாக்ஸ் சைட்ல வருவாங்க, ஹாவோ கிளான் அன்ஆர்த்தோடாக்ஸ் சைட்ல வருவாங்க. இந்த ஆர்த்தோடாக்ஸ்ன்றவங்க என்ன, அன்ஆர்த்தோடாக்ஸ்ன்றவங்க என்ன அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பெக்கர் உடனே யோசிக்க ஆரம்பிப்பான். நம்ம கிட்ட விற்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஹாவோ கிளானுக்கு போகணும்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாம இவனை பார்த்தாலே இவன் கண்டிப்பா கான்பிடன்ஸோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி இது எங்க போனாலும் வித்துரும்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பொருள்னா பேசாம அது என்னன்றத முதல்ல கேட்டு பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். சரி, அப்படி என்னதான் பொருள் நீ விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான். உடனே நம்ம சிங்மிங்கு நான் எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்றவா. நீங்க அதை வாங்கவே போறது இல்லைன்னா நான் அதை காட்டணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு நம்ம சிங்மிங் சொல்லிடுவான். வேற வழியே இல்லாம அந்த பெக்கரும் சரி உட்காரு, நான் அதை முதல்ல பாக்குறேன், நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அதையும் காட்டுவான். இது ஒரு கிரிப்டோகிராஃப்ன்றது அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அதாவது இது ஒரு மேப் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இது இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா இது எந்த பொருளை மறைச்சு வச்சிருக்கோ அதுவும் பெருசாதான் இருக்கணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லைன்னு அதை போய் தொட போவா. தொட போனவனே நம்ம சிங்மிங் டக்குன்னு அவனோட கையை தட்டி விடுவா. தட்டி விட்டுட்டு நீ இதை தொடலாம் நான் சொல்லவே இல்லையே, எதுக்கு இதை நீ தொடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்பதான் இந்த பிரான்ச் லீடர் யோசிப்பான். இவன் என்னை எப்ப அடிச்சா? நான் எந்த ஒரு மூமெண்ட்டையுமே பார்க்கலையே, காத்து கூட வந்து எதுவும் வந்து வித்தியாசமா இருந்த மாதிரி நான் பார்க்கலையே. அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ வேகமா என்னை அடிச்சானா? மவுண்ட் வார் டிரைவன் டிராகனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவன் இவ்ளோ ஸ்கில்டான ஆளுன்றத நான் இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்பா. சரி, இருந்தாலும் முதல்ல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான். சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்றேன்னு சொல்லிட்டு இது என்னன்றத சொல்லுவான். இது கேட்ட உடனே உண்மையாவா, இது அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் லீடர் கேட்பான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது, ஆனா இது எல்லாமே உண்மைதான், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே உங்க வேலையே இருக்கு அப்படின்றவான். அவனும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்க எவ்வளவுக்கு இதை வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒப்பதான் நம்ம பிரான்ச் லீடர் யோசிப்பான். எவ்வளவுக்கா? இது மட்டும் ஸ்வாட் கிரேவியார்டா இருந்துச்சுன்னா, அதுவும் உடாங் செக்டிக்ட இருந்து திருடின அந்த ஒரு மேப்பா இருந்துச்சுன்னா இதோட மதிப்பை என்னால கூட சொல்லவே முடியாது. பணத்தை தாண்டி இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், இந்த ஜியாங்குல இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், வாங்க போறீங்களா இல்லையான்னு. உடனே இந்த பெக்கருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆமா, நீ ஏன் இதை சால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்கும்போது நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் என்னால பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிருப்பேன், ஆனா என்னால பண்ண முடியல, அப்புறமும் இது என் கையிலேயே இருந்து நான் என்ன பிரயோஜனம், அதனால இதை வித்தா கொஞ்சம் காசு பார்க்கலாம் தான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இது ட்ரெஷராவே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னா அப்ப அதை கையில வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதை நல்ல விலைக்கு விக்கிறது தான் நல்லது. ஒரு பிசினஸ் மைண்டடா இருக்கிறவங்க இப்படி யோசிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே இருக்காது. இருந்தாலும் நம்ம சிங்மிங்கோ ஒரு தாவோயிஸ்ட், அவன் இப்படி யோசிக்கிறத நினைச்சுதான் இந்த பெக்கருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தாவோயிஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, அவங்க எப்பயுமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு பேசுறவங்க. அவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம சிங்மிங்க பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும், அதுக்காக என்ன பண்றது. இப்ப இந்த பெக்கர் யோசிப்பான், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பவர் கிடைச்சிச்சுன்னா அவனுங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா மவுண்ட் வா செக்ட திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கும் இவனாலதான் முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, நீங்க எதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க, எவ்வளவு காசு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்கும்போது இவனை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் முடிவு பண்ணுவான். யாரு? நம்ம சிங்மிங்க ஏமாத்தலான்னு இந்த பெக்கர் முடிவு பண்ணி இவன் கிட்ட இது ஸ்வாட் கிரேவியார்டா இருந்துச்சுன்னா உண்மையிலே இதுக்கு ஒரு விலையை என்னால சொல்லவே முடியாது, இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்களை நம்ம முடிவு பண்ணி ஆகணும். முதல்ல இந்த மேப்பு ஸ்வாட் கிரேவியார்டோட தான் அப்படின்றது நமக்கு தெரியாது, இதை உடாங் செக்டர் கிட்ட இருந்து தான் நீ எடுத்துட்டு வந்தியான்றது எங்களுக்கு தெரியாது, இத நாங்க யார்கிட்ட போய் விக்கிறோன்றதையும் எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மேப்பை யாராவது வாங்குவாங்கன்னாலும் அவங்க எந்த விலைக்கு வாங்குவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த காரணத்தினால இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் வேணா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்,
1,00,000 நியாங்குக்கு இந்த மேப்பை நான் விற்கிறேன். நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ மவுண்ட் டிவைன் டிராகன்றதுக்காக இன்னொரு 20,000 நியாங்கு சேர்த்து 1,20,000 நியாங்குக்கு இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் 1,20,000 நியாங்க அப்படின்னு கேட்பானா, மாட்டிக்கிட்டான்டா இவன் தலையில மிளகாய் அரைச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி இந்த பெக்கரு யோசிச்சு, பாத்தியா நான் உனக்கு கொடுக்கறது ரொம்ப 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 அருமையான ஆஃபர். இந்த ஆஃபர்லாம் வேற யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. நீ வேற எங்கேயாவது இதை எடுத்துட்டு போ, 10,000 நியாங் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பானா. நம்ம சிங்மிங் கேப்பா, இந்த பக்கத்துல ஹாவோ கிளானோட பிரான்ச் எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க? நான் இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்டேனே, இதுக்கு மேலே நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? பிரைஸ் கரெக்டா தானே இருக்கு அப்படின்பானா. 1,20,000 நியாங்கா, இதெல்லாம் ஒரு பிரைஸ்ன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேப்பா. சரி சரி எங்கேயும் போகாதீங்க, அவசரப்படாதீங்க, நான் வேணா உங்களுக்கு 1,50,000 நியாங் தரேன். இவ்வளவு காசுலாம் நாங்க யாருக்கும் கொடுத்ததே இல்ல. நீங்க மவுண்ட் டிவைன் டிராகன்ற ஒரே காரணத்துக்காக நான் வேணா 1,50,000 நியாங் தரேன் அப்படின்பானா. வெறும் 1,50,000 நியாங் தானே அப்படின்னு கேப்பா. நீங்க எல்லாம் சரியே வரமாட்டீங்க, நான் பக்கத்திலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஒரு சுவரையை உடைச்சிருவான். ஏற்கனவே கதவை உடைச்சானா, இப்ப மொத்தமா அந்த சுவரையை உடைச்சிருவான். உடைச்சிட்டு, நீங்க எல்லாரும் என்னை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அந்த சுவர் உடைஞ்சு போனதை பார்த்து பயந்து போனா அந்த பெக்கர் இருக்கால, உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன், 2 லட்சத்தை ஃபைனல் பிரைஸா மாத்திக்கலான்ருவான். 2 லட்சமா, இன்னமும் உனக்கு புரியலதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கு 3 விரலை காட்டுவான். 3 லட்சமா, 3 லட்சம்ன்றது கொஞ்சம் அதிகங்க அப்படின்னு சொல்லும் போது, 3 லட்சமா, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். 30 லட்சம், 30 லட்சத்துக்கு 1 ரூபா நீ கம்மியா கொடுத்தா கூட நான் இந்த விஷயத்த விக்கவே மாட்டேன்ருவான். இவன் என்னடானா 3 லட்சம் 2 லட்சம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம சிங்மிங் என்னமோ 30 லட்சத்துக்கு விக்கிறதுக்காக வந்திருக்கான். சோ அடுத்து வர சாப்டர்ஸ் எல்லாத்துலயும் நம்ம சிங்மிங்கு இவனுங்க எல்லாரும் ஏமாத்தி எப்படி அந்த ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிக்கிறான் இல்லையான்றதா பார்க்க போறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகதோ கோசாய்மஸ்.